ஆண்களுக்கு விரைப்புத்தன்மையில் பிரச்சனை வர்றது இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் பேசப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் டெஸ்டோஸ்டெரான் லெவல் சீராக இல்லைதான் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு சொல்கிறாங்க. டயாபெட்டிஸு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் தாங்க முக்கிய காரணமாக இன்றைக்கி பேசப்படுது. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணாது, சரியான தூக்கம் இல்லாது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஓகே, இதுக்கு ஒரு 4 பயிற்சி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவும் அதிகப்படியான இணையதளங்களில் வைரலாக வந்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சி தான். கீகல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இது பயிற்சி செஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாலே ஒரு அற்புதமான பயிற்சினா இந்த பயிற்சி. அப்புறம் டெய்லி சைக்கிளிங் போங்க. உங்களுக்கு சைக்கிளிங் போகிறதுல சும்மா சாதாரணமாக போகக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போங்க. அதுக்கு டைம் இல்லைன்னா ஜாக்கிங் போங்க. அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் ஸ்லோவாக போனால் போதும். அதுவும் முடியலன்னா வாக்கிங் போங்க. சும்மா சாதாரணமாக போகக்கூடாதுங்க, நல்லா கையை காலை வீசி ஃபாஸ்ட்டாக போங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சால் எடைப்பயிற்சி பண்ணுங்கள். வீட்டிலேயே கூட ஏதாவது சின்ன சின்ன கல் எனத்தையாவது தூக்கி கூட எடைப்பயிற்சி பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவலில் பூஸ்டப் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக யோகா, குறிப்பாக யோகா ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துக்கு கை கொடுங்க. இந்த மாதிரி சர்வாங்காசனம் பண்ணுங்கள். சர்வாங்காசனம் நம்பர் 1ங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹலாசனம் சொல்லுவாங்க, அது கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி காலை நீட்டிக்கிட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதில் குறிப்பாக முழங்கால், அந்த நீ இருக்குல்ல, அந்த முழங்காலை மடக்காமல் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதனால் ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா தூண்டப்பட்டு உங்களுக்கு அந்த தாம்பத்திய உணர்வை அதிகபட்சமாக பூஸ்டப் பண்ணுறதுல இதுவும் சிறப்பாக செயல்படுது. நான் அனுபவித்து சொல்கிறேன். அடுத்ததாக உங்களால் முடிஞ்சால் சில ஆசனம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேர் சிரசாசனம் சொல்லுவாங்க. தலையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷமாக நின்னீங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு மூளைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் உங்களை எப்பவும் இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி பேக்ஸில் பெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க எப்பயுமே முன்னாடி தான் குனிவாங்க தவிர பின்னாடி வளையிறது சின்ன வயசுலேருந்து விட்டுறாங்க. பின்னாடி வளைய உங்களுக்கு இளமை திரும்பும். இது யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பின்னாடி வளையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வயசு திரும்புதுன்னு அர்த்தம். முடிஞ்சால் இந்த மாதிரி கையை பின்னாடி கொண்டு போய் இப்படி வில்லு வளைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் 16 வயசில் பையன் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் தோற்றம் மாறாது, ஆனால் உள்ளுக்க நீங்கள் 16 வயசு பையனாக தான் இருப்பீங்க. அனுபவிச்சு பாருங்கள். ஆக வீரிய குறைபாட்டுக்கு உணவு பழக்க வழக்கம் ஒரு முக்கிய காரணங்க. அதுலேயும் நம்மளுக்கு இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, வாழ்நாட்டில் தொடாத ஆட்களே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக நல்ல விதமான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், மன அழுத்தம் இல்லாதது, மனசை எப்போ இளமையாக வச்சுக்கிறது, இதுதான் இந்த தாம்பத்திய உறவுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.